உசிலம்பட்டி அருகே 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஐயனார் பேச்சியம்மன் சின்னசாமி கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே நாட்டாமங்கலம் கிராமத்தின் கண்மாய்க்கரையில் காவல் தெய்வ கோவிலாக அமைந்துள்ளது ஐயனார் பேச்சியம்மன் சின்னசாமி கோவில். சுமார் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவிலில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு ஐயனார் சுவாமிக்கு 51 அடியில் ராஜகோபுரம், பேச்சியம்மன் மற்றும் சின்னசாமிக்கு 21 அடியில் கோபுரங்கள் எழுப்பப்பட்டு 15 ஆண்டுகளுக்கு பின் இன்று கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த 6ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் துவங்கி 3 கால யாக பூஜைகள் செய்து வேத மந்திரங்கள் முழங்க சிவாச்சாரியர்கள் இன்று கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர். தொடர்ந்து ஐயனார் சுவாமி, பேச்சியம்மன் மற்றும் சின்னசாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன. இந்த கும்பாபிஷேக விழாவில் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் உள்ளிட்ட மதுரை, தேனி, திண்டுக்கல் என பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேக தரிசனம் மற்றும் சாமி தரிசனம் செய்தனர். மாபெரும் கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு நம்ம திருக்கோவிலுக்கு வருகை புரிந்த அனைத்து பக்தர்களோடு மையன்பர்களுக்கும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட மகா